திரு குமார் சார், டிடிவி தினகரன் விஜய் ஒரு பெரிய ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்தார். ஒரு சேரிட்டபிள் வியூ எடுத்துட்டு வந்தார். ஆனால் இப்போ முதலமைச்சரோட நிலைப்பாடை அவர் பாராட்டுறார். மற்ற கட்சிகளோட நிலைப்பாடெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இதில் ஒரு மாற்றங்கள் தெரியுதோ இந்த விவகாரத்தை மையப்படுத்தி அரசியல் நிலைப்பாடுகள் மாற்றம்? ஒரு சம்பவம் நடந்துவிட்டது நம்ம மாநிலத்தில். அது இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதும் இல்லை. இது போல் ஒரு மோசமான ஒரு சம்பவம். ஒரு நடிகராக இருந்த விஜய் அரசியல் கட்சிக்காக பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது 41 உயிர் பலியாக இருக்கிறது. ரொம்ப இன்னசென்ட் யங்ஸ்டர்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். அதை நான் எப்போதும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்கெல்லாம் மாறணும். குழந்தைய 1.5 வயசு குழந்தைய எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தைய அந்த கூட்டத்தில் கொண்டு போய் விஜய்கிட்ட காமிக்க முடியுமா? பார்க்குமா? அதுக்கு தெரியுமா? அந்த தாய்க்கு தெரிய வேண்டாமா? தகப்பனை இழந்த மகனை 2 மகன்களை ஒரு தாய் இழந்திருக்கு. தாய், மகன், அக்கா, மகள்கள் இறந்துருக்கு. எவ்வளவு பெரிய துயரம்! இந்த துயரமான ஒரு சம்பவம் நடந்து முடிந்திருக்கிறது. நடந்து முடிந்த கையோட சம்பவம் எப்படியெல்லாம் நடந்திருக்கு, விதவிதமான தகவல்கள் வருகிறது. அதற்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு கட்சி தலைவர், நான் டிடிவிக்கு ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை, பட் நான் இருக்கிறத சொல்கிறேன். அவர் ஒரு கட்சிக்கு தலைவர். அவர்கிட்ட நீங்கள் போன இடம்லாம் மைக்கை நீட்டுவாங்க. அப்போ அவர் கேட்பார். அவருக்கு அன்னைக்கு என்ன தகவல் யார் என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு அவர் ரெப்ரசன்ட் பண்ணுவார். இப்போ இதில் விஜயை ஆதரித்து பேசுனது உண்மை. இப்போ முதலமைச்சரும் அவர் ஆதரித்து தான் பேசியிருக்கிறார். அவருக்கு ஒருவேளை அவரை ஈர்த்திருக்கிற விஷயம் ராத்திரியாக போய் அவர் அவங்களெல்லாம் கவனித்து அவங்களுக்கு இதுவும் 10 லட்ச ரூபாயும் அறிவித்தது, அப்புறம் எடுத்த உடனடி நடவடிக்கைகளை அவர் மனசில் அவருக்கு ஈர்த்திருக்கலாம். அவர் பாராட்டியிருக்கிறார். இதுதான் அதில் இருக்க முடியுமே தவிர இந்த நேரத்தில் ஒரு துயரமான சம்பவம் நடந்த உடனே அரசியலுக்காக அவர் ஒன்றும் பெரிய தனி கூட்டணியெல்லாம் அமைக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கமிஷன் ஒமிஷன். இப்போ அவங்க விஜயை மட்டும் கேள்வி கேட்குறவங்க இருக்கிறாங்க, அரசை மட்டும் கேள்வி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் அரசியல் கணக்கு இல்லாமையா இருக்கு சார். அரசியல்வாதிகள் பேசுறது எல்லாமே அரசியல் தான். அதான் அரசியல்வாதிகள் வாயில வர்ற வார்த்தை அத்தனையும் அரசியல் சம்பந்தப்பட்டதா. இதை வாய்ப்பா பயன்படுத்தி விஜய் இழுக்கணும்னு பாக்குதா சார்? விஜயை அவங்களுடைய ஆட்கள், அவருடைய செயலாளர்கள், அவருக்கு அடுத்த நிலையில் இருந்தவர்கள், மாவட்ட செயலாளர்கள்லாம் சிறையில் இருக்காங்க. மற்றவங்க பெயிலுக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க. நாம் வெளியே நிறைய விவாதங்கள் நடந்து கொண்டிருக்குது. அவர் ஒரு வீடியோ போட்டு அவருடைய நிலைமையை அவர் சொன்னார். இதெல்லாம் போய்கொண்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம அவரும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நான் 20 லட்சம் ரூபா எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறேன். எல்லாருமே பேசுறது பாதிக்கப்பட்டவங்களுக்கு பேசுறேன்னு தான். ஆமாம், அப்படி தான் இருக்கிறது. இதில் அரசியல் நம்ம இன்னைக்கு தலைப்பில் என்ன, கரூர் சம்பவத்துக்கு முன்னால் உள்ள நிலைமையும் பின்னால் உள்ள நிலைமையும் கம்பேர் பண்ணுறதுக்கு தான் இப்போ இன்றைக்கி நிகழ்ச்சியே. இப்போது கரூர் சம்பவத்துக்கு முன்னால் விஜய் தனியாக இருக்க போகிறாரு. அவர் கூட சில கட்சிகள் சேரப்போகிறது. அவர் போய் அங்கேயும் சேர போகிறாரா அல்லது மற்றவங்க போய் அவர்கிட்ட சேர போகிறாங்களா அப்படிங்கிற விவாதங்கள் தான் ரொம்ப நாளாக போய்கொண்டிருந்தது. இப்போ இதுக்கு பிறகு அவர் பலவீனமாயிட்டார், அவர் நம்ம கட்சியே நடத்த முடியாது அப்படின்னு நல்ல பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அவரை தாறுமாறாக திட்டுறாங்க. இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அவர் கவனக்குறைவாக அவர் திட்டமிடல குறைகள் இருந்ததா சார்? நம்ம இந்த இன்சிடென்ட் பத்தி நம்ம நிறைய பேசி முடிச்சிட்டோம் சார். இந்த கட்சிகள் ஏன் இந்த நிலைப்பாடு எடுக்கிறாங்க? அதிமுக ஏன் சாஃப்ட் கார்னர் காட்டுது? பிஜேபி ஏன் விஜய் பத்தி பேச? சார், அவர்கிட்ட பெரிய ஃபோர்ஸ் இருக்கு சார். அவர்கிட்ட இதை பயன்படுத்தி அவங்க கூட்டணிக்கு வந்தா இது இயற்கை சார். அரசியல் கட்சிகள், அரசியல் ஆளுமைகள் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு தனி மனிதனுக்கு ஒரு சம்பவம் நடந்து விட்டால் அந்த தனி மனிதனுக்கு பின்னால் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களால நமக்கு பாதிப்பு வருங்கிறது தான் கணக்கு. அதை எல்லா கட்சிகளும் பார்ப்பாங்க. பிஜேபியும் கணக்கு போடுது, எல்லாரும் போடுவாங்க சார். திரு ராகுல் காந்தி போன்ல பேசுன, ராகுல் காந்தி திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட பேசின பிறகுதான் திரு விஜய்கிட்ட பேசினதாக சொன்னாங்க. சரி, நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம நிகழ்ச்சியிலே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். திரு விஜய் டிவிகே பார்ட்டி காங்கிரஸோட கண்டிப்பாக சேரும் என்றது நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு கிடைச்ச தகவலை வைத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது பல இடத்துல உண்மையாகி கொண்டிருக்கிறது. பொய்ன்னு மறுக்கிறார் பாருங்க. கண்ணெல்லாம் முடிச்சு திருச்சி வேலை அவதூறா பேசுறாருங்க. திட்டுங்க, திட்டுவீங்களே. நான் முடிச்சிடறேன் சார். நான் முடிச்சிடறேன். ஏன்னா திருமாவளவன் அதையே விரும்புகிறார். திருமாவளவன் அதைத்தான் விரும்புகிறார். அவர் கைது பண்ணுங்கிறார் சார். யாரை கைது பண்ணணும்னு சொல்றது எதுக்காக தெரியுமா? கைது பண்ணணும்னு சொல்றது எதுக்காக? 50 லட்சம் கொடுக்கணும், 20 லட்சம் 10 லட்சம் கொடுத்ததெல்லாம் போதாது, 50 லட்சம் கொடுக்கணும்லாம் சொல்றதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கும் தனக்கு ஒரு இமேஜ் வேணுங்கிறதுக்காகவும் பேசுறது தான். ஆனால்
காங்கிரஸோட அந்த கூட்டணியில பேசுவாங்க. கடந்த ஆண்டு காங்கிரஸோட ராகுல் காந்தியோட திரு விஜய் மீட் பண்ணியிருக்கிறாரு, பேசியிருக்காங்க. சந்தர்ப்பம் வரும்போது நம்ம பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இல்லை என்று சொல்ல முடியாது. திட்டவட்டமாக மருத்துவங்களை கண்டிக்கிறார். சொல்லட்டும், அவர் சொல்லட்டும். அவர் அந்த கட்சியில் இருக்கிறவர் சொல்லுங்க. சொல்லியேங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு. நான் முன்னாலே என்ன சொன்னேன்? உங்க மைண்ட் வாய்ஸ் கேட்டுச்சு. அரசியல் என்பது இல்ல, மைண்ட் வாய்ஸ் கேட்டுருச்சு உங்களுக்கு. பாலிடிக்ஸ் இஸ் a art of favor. தங்களுக்கு எது லாபம் வருமோ, எது ஆதாயம் தருமோ அந்த முடிவை எடுப்பதுதான் அரசியல் கட்சியுடைய பணியாக இருக்க முடியும். அதனால தேர்தல் நெருங்குகிற போது எந்தெந்த கட்சி தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று வந்தால் நல்லது என்று நினைக்கிறார்களோ அந்த முடிவை எடுப்பாங்க தான் கடந்த காலம். நான் ஒன்று கேட்கிறேங்க, காங்கிரஸ் கட்சியும் திமுக நட்பு தான். ஆனா எப்பவுமே இருந்திருக்கா? சர்வாதிகார சண்டாளி, ஜனநாயக கொலைகாரி, முக்காடு போட்ட முசோலினி இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்த ஒரு மாசத்திலேயே நேருவின் மகனே வருக, நிலையான ஆட்சி சொன்னாங்களா இல்லையா? அதே போல காங்கிரசும் மற்றவர்களை விமர்சிப்பது, ஆதரிப்பது எல்லா கட்சிக்கும் அது இயல்பு. நான் அதனால தான் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு 4-5 மாசத்துக்கு மேல இருக்கு, இன்றைக்கே நாம் எதையும் சொல்ல முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு நீங்களா என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கலாம், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஓகே மேடம், டிடிவி தினகரன் அவர்களுடைய நிலைப்பாடு, அவர் இதை வச்சு நீங்க ஆதாயம் தேடுறீங்க. அம்மா உயிரோடு இருக்கும் காலகட்டத்திலே சார் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள்லாம் அதிமுக பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஒட்டுமொத்த இந்தியா, தமிழ்நாடெல்லாம் இந்த கொடுந்துயரத்துல எல்லாருடைய தோணி இப்ப எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் என்ன பதிவு பண்ணாரோ அதே பதிவு தான் எல்லா கட்சிகளுமே ஒரே மாதிரி பதிவு பண்ணிட்டு இருக்காங்க, ஒரே தோணியில. ஆனா இவர் மட்டும் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு? இதை வச்சு பதவி வெறியோடு இருக்காருன்றார். பதவி வெறிக்கு யார் சார் அலைஞ்சது? அம்மா கஷ்டப்பட்டு சுற்றுப்பயணம் தமிழ்நாடு முழுக்க போய் ஒரு ஆட்சி அமைச்ச உடனே ஒரு துயரமான சம்பவம் 2017 ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் அந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ போராடணும். அந்த ஆட்சி இருக்கக்கூடாது, அந்த கட்சி இருக்கக்கூடாது, அது பிளவுபடணும், நாசமா. உங்களை சப்போர்ட் பண்ணாங்க. என்ன சார், எந்த எம்எல்ஏ சப்போர்ட் பண்ணாங்க? 18 பேர் என்ன பண்ணாங்க? கவர்னர் கிட்ட போய் கொண்டு போய் மனு கொடுத்தாங்க சார். அது என்ன 18 பேர் இவர் தூண்டி வச்சு தானே போனாங்க. எனக்கு உலகத்துக்கே தெரியும், நீங்க தான் விவாதங்களே எடுத்தீங்க. அதுக்கடுத்து என்ன இருங்க சார், அவர் தொடர்ந்து என்ன சொன்னாரு? அம்மா ஆட்சியை நீக்கணும்னு சொன்னாரு, இரட்டைலையை மீட்டெடுக்கணும்னு சொன்னாரு இல்லையா? இது ரெண்டும், ஆட்சி இருக்கக்கூடாது, ஆட்சியை கலைக்கணும், இதுதான் அவருடைய நோக்கமா இருந்துச்சு. இரட்டைலையை மீட்டெடுக்கணும்னாரு. கடைசியில குக்கருக்காக உச்ச நீதிமன்றத்தில் போய் என்ன சொன்னாரு அவரு? இரட்டைலையை நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அபிடவிட் போட்டு தானே வாங்கிட்டு வந்தாரு. எல்லாமே ஃபெயிலியர் சார், அவரு எல்லாமே ஃபெயிலியர், தோத்து போயிட்டாரு. அப்ப அந்த வன்மத்தை எங்க கொண்டு வந்து கக்கறாரு பாருங்க. அவர் என்ன கூட்டணி பத்தியா பேசினாரு? கரூர்ல பிரஸ் மீட்ல கூட்டணி பத்தியா சார் பேசினாரு அவரு? இல்லையே. எவ்வளவு நாகரிகமான வார்த்தையை சொல்லிட்டு பாருங்க. இந்த நேரத்துல இது நம்ம பேசக்கூடாது. இல்ல, ஒரு சாஃப்ட் கார்னர் தென்படுது விஜய் மேல. சாஃப்ட்க்கு இததான் சார் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. சாஃப்ட் கார்னர்ல சார் ஒரு இருங்க சார், சாஃப்ட் ஒரு மனித நேயத்தோடு ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி என்ன பேசணுமோ அது ரொம்ப மெச்சூர்டா பேசிட்டு போயிருக்காரு. ஆனா இவர் என்ன இவர் என்ன சொல்றாரு? முதலமைச்சர் மெச்சூர்டா பிஹேவ் பண்றாரு. அப்ப என்ன பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. இதை தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். 2017 இருந்து எங்களுக்கு எதிரிகளை தாண்டி துரோகிகள் தான் அதிகம்னு சொல்றோம். அதனாலதான் இயற்கையா அவங்க எல்லாம் தூக்கி வெளியே போட்டுருச்சு. அங்க இருந்து வந்தவர் வேற என்ன, இது என்ன கணக்கு? இல்ல அவர் திரு டிடிவி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த விபத்துக்கு, இந்த பல பேர் இறப்புக்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இதுவரை அரசு எடுத்த நடவடிக்கை, அவர் இந்த விஷயத்தை கையாண்ட விதம் முதலமைச்சருடைய 50 ஆண்டு அனுபவத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது என்று அவரை சொல்லியிருக்கிறார். எனவே அவர் கைது செய்யணும், அவரை பிடிச்சி உள்ளதுக்கு போடணும், இந்த மாதிரிலாம் கூட அவர் பேசலை. இப்போ இவங்க சொல்கிறாங்க அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர், அவர் பேச தகுதி இல்லைன்னு. ரைட்டு, இதே இவர் தான் எடப்பாடியார் அவர்கள் தான் விஜய் அவர்கள் டிடிவி அவர்கள் நின்ற போது ஆர்கே நகர்ல ஓட்டு கேட்டு முழுமையா வேலை பார்த்தாரு. அம்மா இறந்ததுக்கு பிறகு 41 பேர் இறந்து போனதுக்கு என்ன சிறப்பா செயல்பட்டது? என்ன சொல்றாரு அவர்? டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு அவர்? சொல்றேன் பதில், நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். அம்மா இறந்த பிறகுதான் எடப்பாடியார் நின்ற தினகரனுக்கு ஆதரவு தெரிவித்து பேசினாரு. அது ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. அதே 11 பேர் அன்னைக்கு ஆதரவு, 18 பேர் எம்எல்ஏ ஆளுநர்கிட்ட மனு கொடுத்தாங்க. ரைட்டு, இல்லைன்னு சொல்லலை. 11 பேர் ஆதரிச்சு எடப்பாடி ஆட்சியை காப்பாத்தினாங்களே. இன்னைக்கு ஓபிஎஸ் நிலைமை என்னாச்சு?
இன்னைக்கு ஓபிஎஸ் வழியா பேசிட்டு இருக்கோம், நிறைய பேசிட்டோம். இது இல்ல அவங்க வந்து விஜய கூட்டணிக்கு இழுக்கணும்னு பாக்குறாங்களா? அது அப்படி ஒரு கணக்கு தென்படுது. நிச்சயமா நம்ம எதிர்பார்ப்பாங்க. அவர் என்ன சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்காரு, மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சியை கூட சேர போகிறது என்று பல நாளா சொல்லிட்டு இருக்காரு எடப்பாடியார். அந்த பலம் வாய்ந்த கட்சி என்று விஜயா கூட நினைச்சிருக்கலாம் அவங்க. இல்ல சார், நீங்க தப்பு யாரும் பண்றீங்க சொல்லலையே. சார். நீங்க எந்த தவறு, கட்சியும் சொல்லலையே. எல்லாருமே இததான் சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், கூட்டணி கணக்குகள் மாறும், மெகா கூட்டணி அமைக்க போறோம். ஆனா இந்த துயரமான சம்பவத்துல வந்து நாங்க வந்து அரசியல் பண்றோம், கூட்டணிக்கு இழுக்கிறோம், பதவி வெறி பிடிச்சிருக்கோம் அவர் கொச்சையா பேசுறாங்க. பதவி வெறி யாருக்கு சார் பிடிச்சது? பதவி வெறினால தான் நீங்க இன்னும் அதிமுகவுக்கு எதிராக செயல்படுறீங்க. எந்த கட்சிக்காக வந்து ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டதோ அந்த கட்சியை பாராட்டுறாரு. இந்த 41 பேர் இறந்ததுக்கு சிறப்பா செயல்படுதான் அரசு. Issue என்ன based சார் நிலைப்பாடு சிறப்பா எடுக்கிறது. செயல்படுது? 41 பேர் இறந்ததுக்கு இந்த அரசு தான் சார் காரணம். போதுமான காவலர் இருந்தா ஏன் சார் இறந்து போறாங்க? போதுமான காவலர் இருந்தா ஏன் சார் இறந்து போறாங்க? கட்டுப்படுத்த தவறியது இந்த அரசு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, ஒட்டுமொத்த உலகமே ஒரு திசையில போகும்போது இவர் என்ன சிறப்பா கையாண்டுதுன்னு சொல்றாரு. அப்ப தெரியலையா இவங்களுக்குள்ள கூட்டணின்னு?